பாக்கெட் பட்டாணி எவ்வளோ கெமிக்கல் பாருங்கள். இது ஒரிஜினல் பட்டாணியில் உள்ள தண்ணி. இது எவ்வளோ பியூராக ஒயிட்டாக இருக்குது. இது பாக்கெட் பட்டாணியில் உள்ள தண்ணி. இது என்னங்க எனக்கு ஒன்றுமே புரியல. அதுதான் எனக்கும் புரியல. நமக்கு தான் எந்த கெட்ட பழக்கமே இல்லையே, ஏன் கேன்சர் வருதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைப்போம். அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஃபுட்டுனால தான். ஃபுட்டில் கலர் சேர்க்குறாங்கன்னு சொல்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். இது உரிச்ச பட்டாணி, இது பாக்கெட் பட்டாணி. பாருங்கள், குடிக்கிற தண்ணியை தான் ரெண்டுலேயுமே ஊற்ற போகிறேன். இது ஒரிஜினல் பட்டாணியில் ஊற்றுறேன், இது பாக்கெட் பட்டாணியில் ஊற்றுறேன். இது ஒரிஜினல் பட்டாணியில் உள்ள தண்ணி. இது எவ்வளோ பியூராக ஒயிட்டாக இருக்குது. இது பாக்கெட் பட்டாணியில் உள்ள தண்ணி. இது எவ்வளோ பச்சையாக இருக்குது பாருங்கள். இந்த தண்ணி இது தண்ணியை டம்ளர்லேயே ஊற்றி காமிக்கிறேன். இந்த தண்ணியை இதில் என்ன பிரச்சனைனா, குழந்தைய விரும்பி சாப்பிட்ற நூடுல்ஸ், சமோசா, இந்த மாதிரி எதெல்லாம் விரும்பி சாப்பிட்றாங்களோ எல்லாத்துலேயுமே இந்த பட்டாணி தான் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ கெமிக்கல் பாருங்கள் இந்த பாக்கெட் பட்டாணியில். நம்மளும் உரிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு பாக்கெட் பட்டாணி வாங்கிட்டு போயிடும் வீட்டுக்கு. நம்ம ஜென்ரலாக நினைக்கிறது தான், நமக்கு தான் எந்த கெட்ட பழக்கமே இல்லையே, ஏன் கேன்சர் வருதுன்னு தெரியலையே அப்படின்னு நினைப்போம். அதுக்கு காரணம் இந்த மாதிரி ஃபுட்டுனால தான்.